பொதுவாக தமிழர்களோட வரலாறு எல்லாமே புனையப்பட்ட கதைகள், அது புத்தகங்களில் இருக்குது, ஆதாரமற்றவை அப்படின்னு பெரும்பாலும் எல்லாராலையும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாலேயே ராஜராஜ சோழன் காலத்தில் தான் தமிழ் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாரோட வார்த்தைகளையும் தவிடு பொடி ஆக்கிற மாதிரி இப்போ ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. அதுதான் ஆனைமங்கலம் செப்பேடுகள், ராஜராஜ சோழன் காலத்து 11ஆம் நூற்றாண்டு செப்பேடுகள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்திலேயே நெதர்லாந்துக்கு செல்லப்பட்டிருக்கு இந்த செப்பேடுகள். ஒரு விஷயத்தில் பார்த்தா நெதர்லாந்துக்கு போனது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா தமிழ்நாட்டிலே இருந்திருந்தா அதோட பெருமை நமக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதோட அருமை நமக்கு தெரிஞ்சிருக்காது, அது அழிக்க கூடப்பட்டிருக்கலாம். ஆனால் அது நெதர்லாந்துக்கு செல்லப்பட்டதுனால தான் இன்றைக்கி அது உலகளாவிய ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. இன்றைக்கி இருக்கிற அரசாங்க ஆவணங்கள் மாதிரியே தான் நில ஆணைகள், வரி விலக்குகள், கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள், இது எல்லாத்தையுமே செப்பேடுகளில் குறிக்கப்படுறது ரொம்ப வழக்கமாகவே இருந்துகிட்டு இருந்தது. இதே மாதிரியே தான் நாகப்பட்டினத்தில் உள்ள ஆனைமங்கலம் அப்படிங்கிற இடத்த புத்த விகாரத்துக்கு எழுதி கொடுக்குறதா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் காலத்தில், முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் இதை குறிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழர்களோட கல்வெட்டுகள் கிடைச்சா மற்ற மாநிலங்களில் இன்றளவும் அழிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் முன்னோடி அப்படின்னுங்கிற ஆதாரத்தை இன்றளவும் இயற்கை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது, பெருமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே தமிழ் மொழியை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தினாங்களே தவிர பேணி காக்கலை. இப்போ ஆளுகிற அரசியல் கட்சி தமிழ் மொழியை பேணி காக்கணும் அப்படின்னுங்கிற வேண்டுகோளோட விடைபெறுகிறேன். நன்றி.